முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு. உங்களை எல்லாம் தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லணும்? ஜெய், tell them to get out of my office right now. அர்ஜுன், அது வந்து பத்தாதுன்னு இந்த மங்கம்மா வேற ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ, என்ன? நான் தான் பேசுறேன். போனை கட் பண்ணு. எது இருந்தாலும் அப்பா கிட்ட பேசு. நான் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன வீட்டு விட்டு போறியா? பாய். ஹலோ ஹலோ. அப்பா, எவ்வளவு சந்தோஷமா பேசுறீங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நல்லதானே இருக்கு. நீ என் மேல இவ்ளோ அக்கறையா? சரி சரி, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. சொல்லி தொலை. உங்களை அப்பா அம்மா விருந்துக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சா? நீங்க இவ்ளோ சந்தோஷமா எடுத்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ அவங்க ஆசைப்படுறாங்க, செஞ்சுட்டு போட்டுமே. என்ன வளர்ற? தண்ணிக்குன்னு அடிச்சிருக்கியா? எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியாத உனக்கு? அப்பா, கேட்ட உடனே நீங்க சரின்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சரியா? நான் ஈவினிங் ஒரு தடவை உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். சொல்லிட்டே இருக்க, பைத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நான் தான் வரலன்னு சொல்றல, உங்க அப்பா அம்மா முன்னாடி சீனை போடுறியா? நான் எந்த விருந்துக்கு வரமாட்டேன். குறிப்பா உன் வீட்டுல நடக்கிற விருந்துக்கு கண்டிப்பா வரமாட்டேன். ஓகே ஓகே, ஈவினிங் வந்துருங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பை. 8 o'clock ஷார்ப்பா வந்துருங்க. காத்துக்கிட்டே இரு. So sweet of you, Arjun. Thank you so much. ஈவினிங் மீட் பண்ணலாம். So sweet. ஐயோ அப்பா, அவர் கரெக்ட் டைம்க்கு வந்துடுறேன்னாரு. ஓகே பா. ஓகே மோளே, இத பாரு, நீ மாமியார் மாமனாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. நானும் அவங்கள நேர்ல வந்து விളിക്കാം. ஓகே மஞ்சு, நிறைய வேலை இருக்கு. முதல்ல என்னென்ன லிஸ்ட் வேணுமோ அதெல்லாம் பண்ணு. இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? மஞ்சு வேகம் வா, நிறைய வேலை இருக்கு. வேகம் வா வா. இந்த இஷ்யூவை எப்படி யூஸ் பண்ண போறோம் அத சொல்லு. சிம்பிள். வந்தனாவை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? வந்தனா, இப்பெல்லாம் வீட்டு சண்டையை எல்லாரும் மீடியா முன்னாடி தான் போட்டுட்டு இருக்காங்க. புருஷனும் பொண்டாட்டியும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்குன்னே ஒவ்வொரு சேனலுக்குமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அதுலயும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்க்கு டிஆர்பி அல்லும். உன்னுடைய டிஆர்பிக்கு என்ன யூஸ் பண்ண பாக்குறியா? சேச்சே, நீ என்ன தப்பா நினைக்கிற பாத்தியா? உன்னையும் ஒரு அப்பாவி அம்மாவா மக்கள் முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சிருவோம். பாவம், இந்த தாய்கிட்ட இருந்து அவ பொண்ணை பிரிச்சுட்டாங்கன்னு பப்ளிசிட்டி பண்ணுவோம். அந்த பப்ளிசிட்டிய பண்ண போறது யாருன்னு கேட்டா, அந்த குழந்தைக்கு அப்பாவே இல்லாத ஒருத்தர். மக்கள் உன்னை அம்மான்ற பார்வையிலே பாப்பாங்க. அப்புறம் பிரியா 3வது மனுஷி ஆயிடுவா. That's all. Simple. அதுக்காக நான் உன்கிட்ட ஒரே ஒரு இன்டர்வியூ எடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் நான் அர்ஜுனால தாங்கிக்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வந்தனா, இப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன ஆச்சா? எப்ப பார்த்தாலும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன இளிச்சவாய் மாதிரியா தெரியுறேன்?